அண்ணாச்சி ஐயோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்பார் 10 லட்சம் கேட்பாரெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்க. ஆமாம், இயக்குனர்கள் நல்ல கதையோட, நல்ல ஒரு தரமான காமெடி கதையோட. ஆமாம், அண்ணாச்சி எங்களால் இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு நான் தயார். யார் வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம், என் நம்பரை வேணாலும் தரேன், அதனால் தாராளம் பண்ணுங்கள். ஆமாம், அந்த அலப்பறை கிளப்புறம் டீமுக்கு என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த படம் தியேட்டரில் பட்டையை கிளப்பணும். சார் இதுல விடுதலை நீ பேசுனா கேட்கலையா? தேங்க்யூ, நன்றி. இருக்கு என்ன அலப்பறை கிளப்ப போறீங்க, நாங்க படத்தை பார்க்கணுன்றது ஆசையா இருக்கு. இப்படி ஒரு ஃபன் ஃபிலிம் ரீசெண்ட் டேஸ்ல வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சிட்டி பசங்களை வச்சு ஒரு காமெடி ஃபிலிம் ஸ்டோரியா பண்ணியிருக்காங்க அசாருதீன். இவ்வளோ ட்விஸ்ட் படத்துல இருக்குமா அப்படிங்கிறத அவர் சொல்ற கதையிலிருந்து நம்மளுக்கே ஆர்வமா இருக்கு படத்தை பார்க்கறதுக்கு. முதல்ல இந்த டீம் எல்லாருமே மேடைக்கு அழைக்கலாம். AZ06 ப்ரொடக்ஷன் சார்பில் ப்ரொடியூசர் பிரியா எஸ்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் அசாருதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹரீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விக்ரம் ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜனனி, நரேஷ், அந்த டீம் அப்படியே மேடைக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீம் தான் வர போறாங்க. இந்த டீம் தான் உங்கள்கிட்ட பேச போறாங்க. அடுத்ததான் அடுத்த படத்தோட டீம் வர போறாங்க. நீங்க கொஞ்சம் சென்டருக்கு வந்துருங்க. சென்டருக்கு வாங்க, எல்லாம் ஒன் சைடா போய் உட்காந்துருக்காங்க. அந்த டீம் அப்புறம் வர போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீம் தான் வர சொல்ல. அண்ணாச்சி அடுத்த படத்துல தான் இருக்காங்க. மேடம் 2 சீட் தள்ளி உட்காருங்க மேடம். அப்படியே உட்காருங்க. ஐயோ அசாருதீன் ஷூட்டிங் செம்ம அலப்பறையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம யாரை எப்பவுமே பேச கூப்பிடுவோம்னா ப்ரொடியூசர் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த படத்தோட கஷ்டம் நஷ்டம் என்ன, எப்படி படத்தை எடுத்தாங்க அப்படின்னு. அதனால பிரியா அப்படின்றது இல்லை, பிரியா எஸ்தர் தான் கூப்பிடணும் அப்படின்னாங்க. பிரியா எஸ்தர் வாங்க பேசலாம். ஹாய் எவ்ரிவன். இங்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். ஆக்சுவலி இருக்கிற ப்ரெஸ் மீட்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டைமை எங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு. அலப்பற கலப்புறோம் அப்படின்ற அந்த டைட்டிலே ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சாங் எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தான் அந்த மூவி. ஸோ எல்லாமே ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அசார் டைரக்டர் தான் பேசினாங்க. ஜாலியாக ஃபன்னோட ஸ்டோரி தான். ஷூட் ஃபுல்லாகவே ஸ்டோரி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதனால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் எல்லாரும் வந்து இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிற மூவிஸ் எல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு போகும். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ, நன்றி. அன்பை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது காற்றை போல உலகத்தை நிறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அழகான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய படம் தான் அலப்பற கலப்புறம். அதோட இசையமைப்பாளர் ஹரிஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். ஆகாஷ் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார். படத்து குழுவினரை வாழ்த்த வந்திருக்கும் ஆகாஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ ஹாய் எவ்ரி ஒன். மியூசிக் டைரக்டராக ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் ஆன படம் வந்துட்டு அலப்பற கிளப்புறம் ஆக்சுவலி. அண்ட் இதில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிரியா சார் லைக் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக லைக் நிறையா கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகி லைக் ஒரு மாதிரி ஃபன்னாக போகும். அண்ட் மியூசிக் வைஸ் லைக் சிச்சுவேஷன்ஸுமே லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லவ், அதுக்கப்புறம் மிக்சட் எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் சாங் மாதிரி லைக் மிக்சடாக சார் நான் வந்து எல்லா லைக் எமோஷன்ஸுமே ஸ்கிரிப்டில் இன்வால்வ் பண்ணி ஸோ ஒர்க் பண்ணுறப்போ அவரோட ரொம்ப லைக் ஒரு மாதிரி லைக் என்தூசியாஸ்டிக்காக ஹாப்பியாக மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. தேங்க்ஸ் சார்ண்ணா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த மூவி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக பெரிய அளவில் வரும் ஷுவராக. அண்ட் அதில் வந்து மியூசிக்கில் என்னோடய பார்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து தியேட்டர்ஸில் பார்த்து லைக் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகைன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படக்குழுவிலிருந்து பேச அழைக்கிறோம் விக்ரம் சுந்தர் அவர்களை. இனிய காலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்க பெரியோர்கள், ஊடக நண்பர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அலப்பற கலப்புறம் பேரே விஷயத்தை சொல்லிடும். பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டீம். யார் ஸ்கூல் பையன், யார் காலேஜ் பையன், யார் ஆஃபீஸு கட்டடிச்சிட்டு வந்திருக்காங்க எதுவுமே தெரியல. அசார் வந்தார் ஒரு நாள், வந்துட்டு அண்ணா படம் பண்ணுறோண்ணே அப்படின்னாரு. சரிப்பா, கதை என்ன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படி. சரிப்பா, எத்தனை நாள் ஷூட்டிங்? இவ்வளோ நாள் தானே. எப்படிப்பா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னாரு. சரி போனோம். எது ராத்திரி எது பகல் அதுன்னு தெரில. கிடைக்கிற நேரத்தில் தூங்கினோம், கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்டோம். படம் ஆனால் உண்மையிலே அலப்பறையாக போச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்றைய சினிமா சூழலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையாக ஆனால் ஒரு விஷயமுள்ள படம் தான் சக்ஸஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக நாங்களும் அதுக்கு உழைச்சிருக்கோம். அசாரும் அதுக்கு வந்து வேலை செஞ்சுருக்காரு. இந்த படம் வெற்றியடைய உங்களோட சப்போர்ட் வேணும். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த விடுதலை மாற்றம் பட குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான். நன்றி. தேங்க்யூ. AZ06 ப்ரொடக்ஷனில் அலப்பற கலப்புறோம் இந்த படம் எதை பற்றி தான் பேச போகுது அப்படின்னா காதல், கல்யாணம், கலாட்டா அப்படின்னு ஒரே வரையிலே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு ஃபன்னான படமாக உருவாயிட்டு இருக்குது. இந்த படத்தில் நடித்த ஜனனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் காலை இனிய பொழுது வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அசார் சார் அண்ட் ப்ரொடியூசர் பிரியா அண்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ரோல் கிடைச்சதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸ்டோரி கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அலப்பற கலப்புறம்னு அந்த ஸ்டோரி சொல்லும் போதே மூவி ஷூட் ஃபுல்லாகவே சேம் அதே மாதிரி தான் அலப்பற கலப்பிட்டு தான் இருந்தோம். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டெக்னிக்கல் டீம் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படக்குழுவிலிருந்து நரேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா அண்ணனுங்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ணங்களை சப்போர்ட் பண்ண வந்த மூத்த கலைஞர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அலப்பற கலப்புறோம் படமே கொஞ்சம் அலப்பறையாக தான் எடுத்தோம்.
இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஷார்ட் டைமில் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அசார் அண்ணா டீம் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் நல்லபடியாக வந்திருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டர் அசாருதீன் பற்றி சொல்லணும். ராயபுரம் சென்னையில் பிறந்து 2007 விஜய் டிவியோட கனா காணும் காலங்கள் தொடங்கி கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் என்று சின்ன திரையில் இவருக்கான அனுபவம் ஏராளம் இருக்குது. டைரி தினம் எழுதுகிற ஒரு குறிப்பு தான் அழகான ஒரு கதையாக்கி அவருக்கு வாழ்க்கைக்கு உதவி இருக்குது. ஃபஸ்ட்டு பர்த்டே லூசி ஹாரர் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஃபிலிமாக இந்த படத்தை அலப்பற கலப்புறம் வரப்போகுது. 8 லீடு ஃபீமேலாக இருக்கட்டும் மேல் ஆர்டிஸ்டாக இருக்கும். அலப்பற கலப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய ஜானர் ஆஃப் ஃபிலிமாக உருவாக்க போகுது. கண்டிப்பாக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நட்பில் ஒரு அழகான ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. 10 வருட நட்பு, நண்பர்களால் சேர்ந்த ஒரு உலகை இவங்க இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. இந்த நாள், இந்த மேடை இவர்களுக்காக பல வருஷ கனவை இன்னைக்கு நினைவாக்கி இருக்கிறது. அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கிறோம் அலப்பற கலப்புறம் டைரக்டர் அசாருதீன் அவர்களை. இங்கே வந்திருக்க ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், சீஃப் கெஸ்ட், எங்களுக்காக வந்திருக்க நண்பர்கள், ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இங்கே இருக்க எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்க எல்லாருக்குமே முதல்ல வணக்கமும் நன்றிகளும். அலப்பற கலப்புறம் படம் டைட்டில்லாம் பயங்கரமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஷூட் ரொம்ப ஜாலியாக போச்சு, எல்லாமே ஓகே. ப்ரொடக்ஷன், கோ ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம், எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கொஞ்சம் தெரிஞ்ச நடிகர்களெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு அப்ரோச்லாம் பண்ணும்போது பெருசாக உங்களுக்கு அவ்வளோ என்ன சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சாங்க. புதுசாக வராத எதுவுமே பழசில்லை. கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், முதல்ல புதுசாக வந்து தான் பழசாக இருக்காங்க. இங்கே இருக்கிற இயக்குநர்களும் அப்படி தான். நாங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கோம், புதுசாக வந்திருக்கோம், பழசாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஆகும். ஆனால் நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கணும். நாங்கள் அப்படி தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும்தான் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எல்லா ஃப்ரெஷர்ஸையும் வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். சில பேர் நிறைய கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, சில பேர் சில படங்களில் பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக ரெக்கக்னேஷன் கிடைக்கல. சரி, ஓகே, இந்த படத்தை ஒரு 8 லீட் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். 8 பசங்க 8 பொண்ணுங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபன் மூவி. இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய வலிகள் இருக்குது. தூங்காமல் உழைச்சிருக்கோம், சாப்பிடாமல் உழைச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா அதை சொல்லிலாம் எங்களுக்கு புரிய வைக்க முடியல. ஊடக நண்பர்களும் புது படங்களை நிறைய வரவேற்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். அண்ட் முகேஷ் பற்றி சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வடபழனியில் நானும் அவனும் மீட் பண்ணி பேசும்போது, என் படம் பண்ணால் நீ ஒர்க் பண்ணுவ, உன் படம் பண்ணால் நான் ஒர்க் பண்ணுவேன்னு பேசி வச்சுக்கிட்டது தான். இன்றைக்கி அவனோட ஃபஸ்ட்டு படம் விடுதலை மாற்றம் பூஜையில் நான் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா அதுலேயும் அவனோட சப்போர்ட் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே அவன் கூட பின்னாடி நின்றுருக்கான். அவனும் நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கான், நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். எனக்காவது போன வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்குமே அவன் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். நான் ஆர்டிஸ்டாக இருக்கவங்களையும் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். புதுசாக வர எல்லா டேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஏன் சிரிக்கிறீங்க? புதுசாக வர டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குவேன்னா சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்காய் உடச்சா தானே உள்ளே அழுகி இருக்கா நல்லா இருக்கான்னு தெரியும். உடைக்காமலே நல்ல தேங்காய் இல்லைன்னு தூக்கி போட்டுருவீங்க. ப்ளீஸ் அது பண்ணாதீங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ். நன்றி அசார். அழகான நட்புகளால் சேர்ந்த ஒரு படமாக உருவாகியிருக்கு. பெரிய நம்பிக்கையோட அந்த டீம் வந்திருக்காங்க. உங்களை மாதிரி கோடம்பாக்கத்தில் நிறைய புதிய இயக்குநர்களும் புதிய நடிகர்களும் இருக்காங்க. அவங்களுக்கான வெளிச்சம் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவருடைய சின்ன புன்னகையும் சிறு அன்பான வார்த்தையும் நம்மை சிறகடித்து பறக்க வைக்கும். இண்டஸ்ட்ரியிலே இவ்வளோ அமைதியாக இருக்கிற இடம் தெரியாத ஒரு நடிகர் இவர் தான். ஆகாஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். சார், உங்களை தான். நீங்க இங்க வந்து வாழ்த்த வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி சார். வாங்க சார். உண்மையிலே சார், வந்திருக்கும் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சால் சக்ஸஸ் தானாக வரும் சார் எப்பயுமே. அதான் உங்கள் டீம் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு நாள் இதுக்கு முன்னாடி படமும் பண்ணார், இப்போ இந்த படமும் உங்களுக்கு வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்து உங்களோட விடுதலை மாற்றமுக்கும் அலப்பறை கலப்புறம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ஊடக நண்பர்கள் எல்லாரும், பப்ளிக் எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் தேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸை வளர்த்து விடணும், அதை கேட்டுக்கிறோம். ஊடக நண்பர்கள் இதை கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணி அடுத்தடுத்த நிறைய டைரக்டர்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இப்போ முருகானந்தம் நடிகர் வந்திருக்காரு, இவர் எந்த படத்துக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காரு, எந்த படத்தில் நடிக்கிறாருன்னு தெரியல. சரி, அப்படியே நீங்கள் மேடைக்கு வந்து 2 வார்த்தை வாழ்த்து சொல்லிடுறீங்களா? வாங்க வாங்க. இமான் அண்ணன் ஆல்ரெடி வந்துட்டாங்க, வாங்க. அப்படியா? இதுதான் சொல்றது. மீடியா ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நான் வந்து இப்போ சொல்லிடுறேன், இந்த விடுதலை மாற்றம் டைரக்டர் தான் கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். இது அதுக்காக வந்து அதோடு நிறுத்தாமல் இங்கே வரும்போது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக உங்களுக்கு வந்து அலப்பறை கலப்புறம் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த அவர்கிட்ட ஒரு அடுத்த தேடல் ஒன்று இருக்குது, பயங்கரமான ஒரு தவிப்பு இருக்குது. தாகம் இருக்கிறவங்க தான் தண்ணி கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்கள்கிட்ட பெரிய தாகம் இருக்குது, அதுக்கான வெற்றிங்கிற தண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஏன்னா அது ரெண்டாவது ஒரு 7-8 பேர்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு லீடு வச்சு பண்ணியிருக்கீங்கிறீங்களா, அவ்வளோ பேருடைய வாழ்க்கை அதுக்குள்ளே கிடக்கு. அதனால் எல்லாத்துக்கும் இந்த தமிழ் சினிமா, இன்னொரு விஷயம், நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய அவங்களோட நேச்சுரல் என்ன, அவங்க வந்து புதுசு பழசுலாம் பார்க்கவே மாட்டாங்க. நல்லா இருந்தால் ஏற்றுக்குவாங்க, நல்லா இல்லைன்னா ஒதுக்கிடுவாங்க. அதனால் இந்த சினிமா வந்து என்றைக்கும் உங்களை ஏற்றுக்கும், இந்த மீடியா என்றைக்கும் உங்களுக்கு ஆதரிக்கும். வாழ்த்துக்கள் தலைவா. விடுதலை மாற்றமும் நல்லபடியாக வந்திருக்கேன், பார்த்துக்கங்க தலைவா. தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி சதீஷ் வந்து மியூசிக் டேரக்டராக இருக்கான், வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்ஸ் தேங்க்ஸ். நன்றி சார். தேங்க்யூங்க, நன்றிங்க. ஸோ இந்த படத்தோட டீமோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு விடுதலை மாற்றம் டீமை மேடைக்கு அழைக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டீம் எல்லாரும் அப்படியே வந்துங்க, ஸ்டேஜுக்கு வந்துருங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ திருமலை எந்த கேட்டகரியில் கூப்பிட்றது பேசுறதுக்குன்னு தெரியலையே. தேங்க்யூ, நன்றி. அருணோதயன் ஹீரோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரோஷினி, லிபியா, புகழேந்தி, இமான் அண்ணாச்சி, அப்படியே திருமலை, படத்தை வெளியிட உள்ள ஸ்ரீதர், இசையமைப்பாளர் சதீஷ், முருகானந்தம் வாங்க. ஜோஷினா வாங்க. அண்ணாச்சி எங்க இருக்கீங்க, வந்துட்டீங்களா? ஓகே. முதலாவதாக நாம பேச அழைக்க போறது, சாதி மத பெயரால் அடிபட்டு வீழும் மக்களுக்கான வழியே விடுதலை மாற்றம். மனிதம் என்பது வளர்ந்து புனிதம் காத்திடவே விடுதலை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். இந்த படத்திற்காக வாழ்த்த வந்திருக்கும், இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்த இமான் அண்ணாச்சி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? யார்ட்டும் சவுண்டு வரதை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியல. இந்த 2 படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட் லுக் வெளியீடு நம்ம அலப்பறையை கிளப்புறோம். ரொம்ப அற்புதமான ஒரு டீம். முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ஆமாம், இயக்குனர் ஐயா, நீங்கள் சொல்லிகிட்டே என்ன தானே பார்த்தீங்க சைடில் பெரிய நடிகர்கள்லாம் அப்படியே பார்த்தாச்சுன்னா புது நடிகரா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆமாம், எல்லா படங்களையுமே நாங்கள்லாம் ஒரே நோக்கத்தில் தான் பார்க்கோம், எல்லாருமே ஜெயிக்கணும். ஆமாம், அந்த சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் இன்றைக்கி இந்த மேடையில் முதல்ல நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுறேன். என்னன்னா,
அண்ணாச்சி ஐயோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்பார் அத்தனை லட்சம் கேட்பாரெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்க. ஆமாம், இயக்குனர்கள் நல்ல கதையோட நல்ல ஒரு தரமான காமெடி கதையோட ஆமாம் அண்ணாச்சி எங்களால் இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு நான் தயார். யார் வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம், என் நம்பரை வேணாலும் தரேன், அதனால் தாராளம் பண்ணுங்கள். ஆமாம், அந்த அலப்பறை கிளப்புறம் டீமுக்கு வந்து என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த படம் வந்து தியேட்டரில் பட்டையை கிளப்பணும், பட்டையை கிளப்பணும், அலப்பறையை கிளப்பணும். ஆமாம், அதனால் அதனுடைய வாழ்த்துக்கள். அப்போ நம்ம அடுத்த நம்முடைய படத்துக்கு வருவோம். விடுதலை மாற்றம். இயக்குனர் வந்து அவரும் ஏன்டா அப்படி தான் அப்ரோச் பண்ணார். தம்பி ஸ்ரீதர் மூலமாக அண்ணாச்சி இது ஒரு பெரிய கேரக்டரு, கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்படி 28 நாள் அப்படின்னாலே அது ஹீரோ யார் அப்படின்னு, ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னாப்புல. அது ஹீரோயினுக்கு இன்னும் யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் கவலைப்படாங்க. அதுக்கு அடுத்து மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. அந்த படத்தில் நிறைய பேர் இந்த படத்திற்கு தூண்களாக இருக்கும். அந்த தூணில் நானும் ஒரு ஆள். எனக்கு இந்த அற்புதமான ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்டது தான் நம்ம விடுதலை மாற்றம். இதில் நானும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக விடுதலை மாற்றத்தில் நாங்களும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு மிக சிறப்பாக இயக்குனருக்கு நான் நடித்து கொடுப்பேன் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. படமும் வெற்றி பெறணும், படத்தில் நடித்தவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்தி அன்போடு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மானண்ணாச்சி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அரசியல் எதிர்கால தலைவர்களை உருவாக்குகிறது, அரசியல் ஒரு புரிதலை இளைஞர்களிடம் உருவாக்குகிறது. அப்படி ஒரு புரிதலை உருவாக்க போற படம் தான் விடுதலை மாற்றம். இந்த படக்குழுவினரை வாழ்த்து வந்திருக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் திருமலை அவர்களை பேச அழைக்கிறோம். அனைத்து பத்திரிகை துறை பிரஸ் மீடியா அனைவருக்கும் காலை வணக்கம். 2 இயக்குனர்களை முதல்ல பாராட்டணும், அசாருதீன் அவர்களையும் முகேஷ் அவர்களையும். காரணம், முதல் படத்திலேயே ஒரு தயாரிப்பாளர்களுக்கு 2 பேரும் இணைத்து ஒரு விழாவை ஆக்கி அதிலேயே ஒரு பட்ஜெட்டை கம்மி பண்ணியிருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு வருங்காலத்தில் படம் தயாரிக்குன்னு நினைக்கிற இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க யாரனா ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வச்சு படம் பண்ணுங்க. ஏன்னா அருமையான ஒரு விழா இது. நான் உள்ளே வரும்போது இங்கே சைடில் வந்து டப்பிங்கு 20 வருஷமாக டப்பிங்கில் உட்காந்து தான் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல தேட்டர் வரும்போது அட்மாஸ்பியரில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த தேட்ரு. பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் பண்ணுவதற்கு இந்த திரையரங்கு போல் அழகான ஒரு இடத்த மீண்டும் சினிமாவில் இந்த பரணி ஸ்டுடியோவில் பார்க்குறது மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்காய் இருக்கும் உடைச்சா தானே அது நல்லதா கெட்டதா, உடைக்கே உடலைனா என்னன்றத இயக்குனர் அவர்கள் பேசுகிற போது ஒரு சின்ன சந்தோஷத்தில் அவர் பேசினாலும் அவருக்குள்ளுக்குள்ளே இருக்க அந்த வலியை உணரக்கூடிய ஒரு இயக்குனராக நம்ம இருக்கிறதுனால அது புரியுது. ஆனால் அதையெல்லாம் கடந்து நீங்கள் வச்சிருக்கிற டைட்டில் அலப்பறை கலப்பறை, எல்லாரும் அலப்பறையோடு தான் இங்கே வந்திருக்காங்க. நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் நடிகர் ஆகணும்னு பயங்கர அலப்பறை ஆகிட்டார். இயக்குனர் இருக்கும்போது வாழையை திறக்க மாட்டார். நடிகர் ஆகணும்னு அவருக்கு பொருத்தமான டைட்டில் அது. அதே போல் அந்த ஸ்டில்லு பார்க்கும்போது அத்தனை பேர் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களுக்குள்ளேயும் எவ்வளவு தேடல்கள் இருக்கும். அந்த படம் வெளியே வந்தால் அவங்களுடைய என்ன சொல்கிறது, பணம் அதையெல்லாம் கடந்து அந்த பேர் புகைக்காக தான் நம்ம சினிமாவுக்கு வரும். யாரும் பணம் கோடி கோடியாக சம்பாதிப்போம் அப்படின்றத நினச்சி எந்த ஒரு ஆர்டிஸ்டும் சரி எந்த ஒரு டெக்னீஷியனும் சரி வரதில்லை. தயாரிப்பாளர் மட்டும்தான் பணம் போட்டால் பணம் எடுக்க முடியுமான்ற நம்பிக்கையில் வராங்களா கண்டி. மற்ற எல்லாருமே ஒரு கலைஞனாக நாம் வெற்றி பெற வேண்டும், ஒரு ஃபெமிலியர் ஃபிகராக வர வேண்டும், ஒரு பெரிய டைரக்டராக வர வேண்டும், பெரிய மியூசிக் டைரக்டர் கனவுகளை சுமந்து தான். ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த அலப்பறை கலப்பறை அந்த டீமுக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கும்போது டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.